Hello guys, வணக்கம். Welcome to Time for Greatness. How to hack your brain into making better decision. இங்க இருக்கக்கூடிய பல பேர் அவங்க வாழ்க்கையில எடுத்த ஒரு தப்பான முடிவால பிசினஸ் ஜாப்ஸ் அப்படின்ட்டு ஒரு பெரிய விஷயத்த ஒரே நாள்ல இழந்திருப்பாங்க. அந்த முடிவால அவங்க வாழ்க்கை ஒரே நாள் நைட்லயே தலைகீழா மாறி இருக்கும். இப்படி ஏன் பல பேர் மோசமான முடிவுகளை வாழ்க்கையில எடுக்கிறாங்க தெரியுமா? நாமளும் இந்த மாதிரி மோசமான விளைவுகளை தரப்போற முடிவுகளை எடுக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? காலையில எந்திரிக்கிறதுல இருந்து இரவு தூங்க போறது வரை என்ன சாப்பிடலாம், எங்க போகலாம், இப்போ என்ன பண்ணலாம், யார்கிட்ட போன் பேசலாம், என்ன விளையாடலாம், தியேட்டருக்கு போலாமா, நைட்டு என்ன டின்னர் சமைக்கலாம் அப்படின்னு ஒண்ணு மாத்தி ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கும், முடிவை எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலைனாலும் இதையும் மீறின சில முடிவுகள் வாழ்க்கையையே மாத்த போகிறதா அமைஞ்சிட்டா என்ன பண்றது? நம்ம மூளையை சரியான முடிவை எடுக்க விடணும் அப்படின்னா அதை எப்படி ஹேக் பண்றது? இந்த மாதிரி நாம எடுக்கக்கூடிய முடிவுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற பல ஃபேக்டர்ஸை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம எல்லாரும் ஒரு மணி நேரத்துல சராசரியா 2000 முடிவுகளை எடுக்கிறோம். அதுல பல முடிவுகள் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது இல்ல. ஏன்னா அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க 20% பாடி எனர்ஜி மட்டும் தான் செலவாகுது. உதாரணமா இன்னைக்கு எந்த ட்ரெஸ் போடலாம், நைட் என்ன டின்னர் சாப்பிடலாம், உங்க பார்ட்னர் கேள்வி கேட்கறதுனால அவங்களோட சண்டைக்கு போகிறது, உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு கால் பண்ணாதனால அவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னு நீங்க நினைக்கிறது, இப்படி எல்லாம் உங்களுக்கு தாட்ஸ் வர்றது. நீங்க சில டெய்லி டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாம் கம்மியான பாடி எனர்ஜி செலவாகுது. இந்த மாதிரியான தாட்ஸ் அண்ட் டெசிஷன்ஸ் பெருசா வாழ்க்கையை அஃபெக்ட் பண்றது இல்ல. இந்த முடிவெல்லாம் உங்களோட வாழ்க்கையை பாதிக்கலன்னு சொல்றீங்களா? உங்களோட வாழ்க்கையை உண்மையாகவே பாதிக்கிறது எந்த மாதிரியான முடிவுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த பேட் டெசிஷன் அப்படின்றது ஒவ்வொருத்தரோட வயசு, அவங்க வாழக்கூடிய இடம், இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணமா ஒரு 20 வருஷம் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தவருக்கு திடீர்னு வேலையை மாத்துறது கூட ஒரு பெட்டர் டெசிஷனா இருக்காது இல்லையா? அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சூழ்நிலையில இருந்தா மட்டும்தான் இப்படி வேலையை விடணும்னு யாரா இருந்தாலும் யோசிப்போம் இல்லையா? இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் இல்ல நெகட்டிவ் தாட்ஸ் உங்க பிரெயின்ல ஒரு அலாரம் சிஸ்டம் ஒன்ன ஆக்டிவ் பண்ணுது. அந்த அலார்ம் சிஸ்டம் கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. சில நேரம் இந்த கார்டிசோல் உங்களுக்கு நல்லது பண்ணும். நம்பர் 1, புஷ் பேக் பிரின்சிபல். நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள நினைச்சு பாருங்க. ஒரு கார் உங்களை நோக்கி வேகமா வருது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? வேகமா நகன்றுவோம் இல்லையா? இப்படி நாம வேகமா நகர்றதுக்கு காரணமே கார்டிசோல் ரிலீஸ் ஆகிறது தான். அப்போ கார்டிசோல் ரிலீஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு நல்லதை தானே பண்ணுதுன்னு நீங்க நினைக்கலாம். இது ஒரு ராங் டைம்ல இந்த கார்டிசோல் அதிகமா ரிலீஸ் ஆனா என்ன ஆகும்? இதுதான் சண்டை வர்றப்போ பல பேருக்குள்ள நடக்கக்கூடிய ஹார்மோன் ரிலீஸ். நீங்க வழக்கத்தை விட அதிகமா ஆங்ஸியஸாவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவும் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஆங்ஸியஸும் ஸ்ட்ரெஸ்ஸும் நாம 1000 வருஷத்துக்கு முன்னாடி உணவை வேட்டையாடி சாப்பிட்டப்பவும் எதிரிகள்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்க தேவையா இருந்துச்சு. ஆனா இப்போ இருக்கக்கூடிய லைஃபுக்கு அதிகப்படியான கார்டிசோல் ரிலீஸ் அப்படின்றது நமக்கு தேவைப்படாத ஒண்ணு. இந்த ஒரு ஹார்மோன் நம்மளை உண்மையாகவே ஓவரா கண்ட்ரோல் பண்ணுதான்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, அப்படிதான். இப்படி உங்களை கண்ட்ரோல் பண்றது மட்டும்தான் அதோட ஒரே ஒரு வேலையா இருக்கு. இப்படி உங்களை கண்ட்ரோல் பண்றதை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு சுலபமான வழி ஒன்று இருக்கு. இதுக்கு பேர் புஷ் பேக் பிரின்சிபல் ஆர் பவுன்ஸ் பிரின்சிபல் ஆர் பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். நீங்க எப்பெல்லாம் நெகட்டிவா யோசிக்கிறீங்கன்னு நோட்டீஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் அந்த நெகட்டிவ் தாட்ஸை ரீப்ளேஸ் பண்ண பாசிட்டிவா யோசிக்கணும். இந்த ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் உங்க மூளையில டோபமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். இந்த டோபமைன் ரிலீஸ் நம்ம மூளையில ரிலீஸ் ஆகிற கார்டிசோல் ரிலீஸை கண்ட்ரோல் பண்ணும். இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு காரை 40 மைல்ஸ் பெர் ஹார்ல வேகத்துல ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. உங்க காரை நோக்கி இன்னொரு கார் வேகமா வர்றதை நீங்க பாக்குறீங்க. உடனே அதுல போய் இடிச்சிராம இருக்க நேரா போகாம நீங்க அதை விட்டு விலகி போவீங்க இல்லையா? இதுதான் புஷ்பேக் பிரின்சிபல். நீங்க நினைக்கிறதும் செயல்படுறதும் நெகட்டிவா இருக்கிறது அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணிட்டாலே உங்களால கார்டிசோல் ரிலீஸை ஸ்டாப் பண்ணிட முடியும். அடுத்ததா உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை யோசிச்சு பார்த்து நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவ் தாட்ஸ்னால ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்களை ஒரு கேள்வி கேட்டனால அந்த கேள்வி உங்களுக்கு பிடிக்காதனால நீங்க அவங்க மேல பயங்கரமா கோவப்படுறீங்க. உடனே உங்க பிரெயின்ல கார்டிசோல் ஹார்மோன் ரிலீஸ் ஆகிருக்கும் இல்லையா? இந்த சூழ்நிலையில நீங்க நெகட்டிவா யோசிக்கிறத விட்டுட்டு பாசிட்டிவ் தாட்ஸ்னால உங்களுக்கு ஏற்படக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும். உங்க ஃப்ரெண்டு கூட நீங்க இருந்த தருணங்கள், நீங்க என்ஜாய் பண்ண விஷயங்கள், நீங்க பேசின சாட்ஸ், நீங்க சேர்ந்து எடுத்த பிக்சர் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தின நல்ல விஷயத்த நினைச்சு பார்த்து உங்க மூளையில ரிலீஸ் ஆகிற கார்டிசோலை கண்ட்ரோல்
கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த புஷ்பேக் பிரின்சிபல் நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கான எஃபெக்டிவான ஒரு வழி. அடுத்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்கிற இந்த காம்படிட்டிவ் உலகத்துல நம்மளோட உள் உணர்வுகளை கவனிக்கவே மறந்துடுறோம். ஒரு விதத்துல நம்ம மேலேயே நம்பிக்கை வைக்கிறது கிடையாது. ஆனா இன்னொரு சைட் பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே மன நிம்மதியோட சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை தான் வாழணும்னு ஆசைப்படுறோம். The power is within you. இந்த புக்ல நான் என்னோட லைஃபை ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமா வாழறதுக்காக அதுக்கான ஏகப்பட்ட டெக்னிக்ஸை நான் இந்த புக்ல இருந்து கத்துக்கிட்டேன். உதாரணத்துக்கு மிரர் டெக்னிக்ஸ், மேனிஃபெஸ்டேஷன், பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ நீங்க கூட இந்த புக்கோட ஃபுல் புக் சம்மரி குக்கி எஃப்எம்ல கேட்கலாம். குக்கி எஃப்எம்ல நாவல், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த், ஃபைனான்ஸ் ரிலேட்டடா இன்னும் எக்கச்சக்கமான புக்ஸ் நம்ம தமிழ் மொழியிலயும் வேற மொழியிலயும் இருக்கு. நீங்க 199 ருபீஸ்க்கு 1 இயர்க்கான மெம்பர்ஷிப் எடுத்துட்டா இருந்தா இதுல இருக்கிற எல்லா புக்ஸுமே நீங்க 1 இயர்க்கு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது Akshay50 இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணா போதும். ஸோ கட்டாயம் இந்த ஆஃபர் தவற விட்டுறாதீங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட். அடுத்து நம்பர் 2, ஃபியர் அண்ட் டெசையர். ஆனால் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறப்போ நாம் ஏன் தப்பான முடிவுகளை எடுக்கிறோம் தெரியுமா? ஃபியர் அண்ட் டெசையர் தான் நமக்கு ஏற்படக்கூடிய தப்பான முடிவுகளுக்கு காரணமாக இருக்கிறதா சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. நாம் சர்வை பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஏற்படுற பயத்தை எப்படி அவாய்டு பண்ணணும், ரிவார்ட்ஸை எப்படி என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்றதும் நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட மூளைக்கு சோசியல் ரிவார்ட்ஸ் அப்படின்றது நமக்கு ஏற்படக்கூடிய ஃபிசிக்கல் பெயினை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்கள் வாழ்க்கையில் பெரிய முடிவுகளை எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த முடிவை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த முடிவால உங்க வாழ்க்கை எப்படி பாசிட்டிவா நெகட்டிவா இம்பாக்ட் ஆக போகுதுன்னு ட்ரூத்ஃபுல்லா சொல்லுங்க. இப்படி நீங்க ஒருத்தர்கிட்ட உங்களோட முடிவுகளை பத்தி பேசுறப்போ உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து விலகி நின்று வேற ஒரு கோணத்துல அந்த முடிவை பார்க்கும். இன்னொரு வகையில தப்பான முடிவுகளை எடுக்கிறதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா உங்களோட முடிவால ஏற்பட போற ஒரு மோசமான விளைவை பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்படி மோசமான விளைவு ஏற்படுறப்போ அதை நீங்க எப்படி சமாளிப்பீங்க? உங்க கூட இருக்கிறவங்க அந்த மோசமான விளைவை எப்படி உணருவாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நாம ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கும் குழப்பத்துல இருந்து வெளியில வர்றதுக்கும் இந்த முடிவு எடுக்கிறது அப்படின்றது தேவையா இருக்கு. நம்பர் 3, தேர்ட் கைண்ட் ஆஃப் டெசிஷன். ஆனால் இதையும் தாண்டி தேர்ட் கைண்ட் ஆஃப் டெசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வேற ஒன்றுமே இல்லைங்க, நாம் தினமும் எடுக்கக்கூடிய சாய்ஸஸ், அதாவது எவ்ரிடே சாய்ஸஸ். தினமும் காலையில் பெட்டில் இருந்து சீக்கிரம் எந்திரிக்கிறதும், ஒர்க் அவுட் பண்ணுறதும், ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றதும், புத்தகங்களை வாசிக்கிறதும் நம்ம எடுக்கக்கூடிய சரியான முடிவாக இருந்தாலும் 2 மணி நேரம் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுற தப்பான முடிவை ஏன் எடுக்கிறோம்? ஏன் சோம்பேறித்தனமாக இருக்கலான்னு முடிவெடுக்கிறோம்? 2003 ரஃபாட்டி அப்படின்ற ஒருத்தர் போதைக்கு அடிமையாகி லாஸ் ஏஞ்சல்ஸில் தெரு ஓரத்தில் வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காரு. ரொம்ப போதைக்கு அடிமையாகிட்டோன்னு தெரிஞ்ச அவருக்கு இதுக்கு மேலே நாம ட்ரக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா உயிரோட இருக்க மாட்டோம்னு நினைக்கிறாரு. இதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 4 மாசத்துக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையில வாழ்ந்தாகணும்னு நினைக்கிறாரு. இந்த ஒரு டெசிஷன் எடுத்தது அவரை ட்ரக்ஸ்ல இருந்து மட்டும் விடுவிக்கல, ட்ரக்ஸ் அடிக்ஷன்ல வெளியில வந்தது மட்டும் இல்லாம சன் லைஃப் ஆர்கானிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ இந்த கம்பெனியோட ஒர்த்து மட்டுமே மில்லியன் கணக்கில் இருக்குங்க. இப்படி ஒரு அசாதாரணமான விஷயத்தை அவர் எப்படி பண்ணிருப்பாரு? நம்ம மூளையோட டாப் ரைட்ல ப்ரிஃபான்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி அமைஞ்சிருக்கும். அங்கதான் நமக்கு ஏற்படக்கூடிய தாட்ஸும் நாம எடுக்கக்கூடிய முடிவும் உருவாக்கப்படுது. இப்படி யோசிக்கக்கூடிய தாட்ஸ் அண்ட் டெசிஷன் எல்லாமே நம்மளோட ஹேபிட்ஸ்னால இங்க உருவாகுது அப்படின்னு ரொம்ப காலமா நியூரோ சயின்டிஸ்ட் நம்பினாங்க. ஆனா இந்த கார்டெக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை உங்களால மைக்ரோ ரிவார்ட்ஸை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணவும் ஆக்டிவேட் பண்ணவும் முடியும். இன்னைக்கு நீங்க பண்ண போற வேலைகளை மைக்ரோ கோல்ஸா எழுதுங்க, அதை சத்தமா ரீட் பண்ணுங்க. நீங்க அடையக்கூடிய ஒவ்வொரு கோல்ஸும் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் நீங்க அதை அடையிறப்போ உங்க மூளையில டோபமைன் ரிலீஸ் ஆகும். இது உங்களோட நெக்ஸ்ட் கோலுக்கான மோட்டிவேஷனை கொடுக்கும். இப்படி மூளையோட மைக்ரோ ரிவார்ட் சிஸ்டமை யூஸ் பண்ணி ரெஃபாட்டி மாதிரி உங்களாலேயும் ஒரு முடிவை எடுத்து பல சாதனைகளை செய்ய முடியும். நியூரோ சயின்ஸ் படி நீங்க சரியான முடிவுகளை எடுக்க இன்னும் பல வழிகள் இருக்கு. நம்பர் 4, த டைம் ஆஃப் டே. நாம சரியான இல்ல தப்பான முடிவை எடுக்கிறதுக்கு நேரமும் ஒரு காரணமா இருக்குங்க. பல பேருக்கு காலையில முடிவை எடுக்கிறது சரியானதா இருக்கும். ஈஸியான டெசிஷன்ஸை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான நேரத்தை கம்மியா செலவு பண்ணணும். இதுக்காக வெறும் 30 செகண்ட்ஸ்ல முடிவு எடுக்க முயற்சி பண்ணுங்க. உதாரணமா காலையில என்ன சாப்பாடு சாப்பிடணும், எந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி சிம்பிளான விஷயத்துக்கு எல்லாம் 30 செகண்ட்ஸ்ல டெசிஷன் எடுங்க. இப்படி சின்ன சாய்ஸஸை தேர்ந்தெடுக்க கம்மியான நேரத்தை செலவு பண்றதன் மூலமா பெரிய சாய்ஸுக்கு உங்களோட எனர்ஜியை சேவ் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 5, டெசிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் வித் த பீப்புள்.
அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்க கூட இருக்கிறவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா அமையுது. நீங்க ஒருத்தர் போல ஆகணும் அப்படின்னா அவங்க கூட ஹேங் அவுட் பண்ணணும். இதை தான் பல நியூரோ சயின்டிஸ்ட் நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறதா சொல்றாங்க. ஒரு குரூப்ல 4-5 பேர் ஒரு ஆர்ட் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இன்னும் பல புது ஐடியாக்களை எக்ஸ்பேண்ட் பண்றதா சொல்றாங்க. அடுத்து நம்பர் 6, பெர்ஸ்பெக்டிவ் டேக்கிங். எப்பையும் ஒரு முடிவு எடுக்க போறோம் அப்படின்னா அந்த முடிவுக்குள்ளேயே யோசிக்க கூடாது. பதிலா உங்களோட எண்ணங்களை அந்த முடிவுக்கு வெளியே யோசிச்சு வைக்கணும். உங்களோட முடிவுகளை உங்களோட பார்வையில பார்க்காம பெர்ஸ்பெக்டிவை மாத்தி இன்னொரு வேறு ஆள் போல உங்க முடிவை ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். நீங்க எடுக்க போற முடிவை எதனால நான் இப்போ எடுக்கிறேன், அதை எடுத்தா ஃபியூச்சர் கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்படி உங்களோட பெர்ஸ்பெக்டிவை பல கோணத்திலையும் வச்சு பார்த்து ஒரு லைஃப் சேஞ்சிங் டெசிஷன்ஸை எடுக்கணும். உங்க மூளை பெட்டர் டெசிஷனை எடுக்கிறதுக்கு ஹேக் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. அதுக்கு அதிகப்படியான நேரமும் எனர்ஜியும் நமக்கு தேவைப்படும். ஆனா நீங்க இப்படி பெட்டர் முடிவுகளை எடுக்கிறத தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறப்போ உங்களால ஒரு பேட்டர்னை உருவாக்கிக்க முடியும். இதுக்கப்புறம் உங்களுக்கு சரியான முடிவு எடுக்கிறதெல்லாம் ஒரு பழக்கமா மாறிடும். ஸோ இதோட இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.